உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். உங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் சிறந்த முறையில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொள்ள இப்போதே நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பிரான்ஸ் பாரிஸ் நகரில் இயங்கும் தமிழ் கிரியேஷன்ஸ். தொடர்புகளுக்கு 0758457693 மற்றும் 0762376881. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் முளைத்த பதாகையால் சர்ச்சை, வெடித்தது மக்கள் போராட்டம். மாவீரர் துயிலுமில்ல காணிக்காக போராட்டத்தில் குதித்த மக்கள். கிளிநொச்சியில் ஆலய குருக்கள் மீது கொடூர தாக்குதல், காரணம் என்ன? நாடாளுமன்றம் வந்தும் பயனில்லை, குமரும் அர்ஜுனா எம்பி. கிளீன் ஸ்ரீலங்காவிற்கு எதிராக திரும்பும் மக்கள், நேரம் பார்த்து காய் நகர்த்தும் நாமல். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்றப் போவதாக கூறும் ட்ரம்பிற்கு ட்ரூடோவின் பதில். இனி விரிவான செய்திகள். திருகோணமலை பேரிகள் பிரதேச செயலக பிரிவின் வட்டவான் பகுதியில் திங்களன்று திடீரென்று தொல்லியல் திணைக்களத்தால் நடப்பட்ட வட்டவான் தொல்லியல் நிலையம் என்ற பெயர் பலகைக்கு ஆட்சேபம் தெரிவித்து பேரிகள் பிரதேச செயலகத்தின் முன்பாக இன்று பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பேரிகள் பிரதேச செயலக பிரிவின் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள வட்டவான் பிரதேசத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலைப்பகுதி இவ்வாறு திடீரென்று தொல்லியல் பகுதியாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை சூழவுள்ள 160 ஏக்கர் நிலத்தில் 164 குடும்பங்களை சேர்ந்த விவசாயிகள் நீண்ட காலமாக பயிர் செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த காலங்களில் தொல்லியல் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் புத்தர் சிலைகள் நிறுவப்பட்டு பொதுமக்களின் விவசாய நிலங்கள் விகாரிக்குரியது என்றும் சர்ச்சைகள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தமது விவசாய நிலங்களும் அவ்வாறு அபகரிக்கப்படலாம் என்று பிரதேச மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணியை விடுவிக்குமாறு கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தேராவில் மாவீரர் துயிலுமில்லத்தின் காணியின் பெரும்பகுதி ராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த அபகரிக்கப்பட்ட துயிலுமில்ல காணிக்கு முன்பாக குறித்த கையெழுத்து போராட்டம் இன்று இடம்பெற்றது. தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழு உறுப்பினர்கள், மாவீரர்கள் பெற்றோர்கள், உதவித்துறையவர்கள் இணைந்து குறித்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்தனர். நாட்டினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கியதை போன்று தங்களுடைய பிள்ளைகளின் கல்லறைகள் இருக்கின்ற குறித்த காணியை ராணுவத்தினரிடமிருந்து விடுவித்து தருமாறு கோரி குறித்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த அவர்கள், காணியில் ராணுவத்தினர் இருந்து கொண்டு கல்லு அறுத்து விற்கின்ற செயற்பாடுகளையே செய்கின்றனர் என்றும், இது ஒரு ராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிக்கப்பட்ட காணி அல்ல என்றும், ஆகவே இந்த காணியை விடுவித்து தமது உறவுகளை சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கு ஏற்ற வகையில் குறித்த காணியை விடுவித்து தருமாறு குறித்த கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜரை வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் பகுதியை சேர்ந்த குருக்கள் மீது அங்கிருந்த ஒருவர் கடுமையாக தாக்கியதில் படுகாயமடைந்த குருக்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் கிராம அலுவலர் அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணியளவில் மீளாய்வு நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மீளாய்வு செய்வதற்கு சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் குறித்த குருக்கள் அணிந்திருந்த ருத்ராட்ச மாலை மற்றும் தங்கச்சங்கிலி என்பனவும் அறுத்து வீசப்பட்டுள்ளன. எனினும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காரணம் வெளியாகவில்லை. நாடாளுமன்றில் தமக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று 2வது முறையாகவும் சபையில் தெரிவித்தார். நேற்றைய தினமும் இந்த விடயம் தொடர்பில் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனிடையே இன்றைய தினமும் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடமும் இந்த கோரிக்கையை விடுத்தார். இந்த விடயம் தொடர்பில் தமக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து கலந்துரையாடப்படும் என்று சபாநாயகர் நேற்றைய தினம் உறுதியளித்ததை ராமநாதன் அர்ஜுனா இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதும் நினைவுபடுத்தியிருந்தார். ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்து இருக்கையில் அமர்ந்து மேலே பார்த்துக் கொண்டு மீண்டும் சென்று விடுவதாகவும் இன்றும் கூறினார். எனவே தாம் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தயவு செய்து இந்த விவகாரம் தொடர்பில் தமக்கு விரைவாக பதில் வழங்குமாறும் கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் எஸ்.வி. சாலை, இந்த பிரச்சினை தொடர்பில் நிச்சயமாக சபாநாயகர் தமது கருத்தை தெரிவிப்பார் என்றும் நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் எடுத்துரைப்பதாகவும் தெரிவித்தார்.
அனுர அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் போக்குவரத்து வாகனங்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளுக்கு பெரும்பாலான மக்களினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த விடயம் தொடர்பில் மக்களுக்கு சார்பான முறையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டுள்ளார். இதன்படி மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத வகையில் பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை அலங்கரிப்பதற்கு குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். பேருந்து முச்சக்கர வண்டிகளை அலங்கரிப்பது தனித்தொழில். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத பட்சத்தில் பேருந்து முச்சக்கர வண்டிகளை அலங்கரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் கூறினார். போக்குவரத்து விதிகளை மீறும் சட்டங்களும் மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளுக்கான சட்டங்களுமே அவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் கனடாவை சீண்டிக் கொண்டே இருக்கிறார். கனடாவின் பிரதமராக இருந்து ஜஸ்டின் ட்ரூடோவை கனடாவின் ஆளுநர் என்று கேலி செய்த ட்ரம்ப் பொருளாதாரத்தை ஆயுதமாக பயன்படுத்தி கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாகவும் மிரட்டி வருகிறார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்றப் போவதாக மிரட்டும் ட்ரம்பிற்கு பதிலடி கொடுத்துள்ள ட்ரூடோ கனடா அமெரிக்காவின் ஒரு பாகமாக மாற வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார். கனடாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் சமூகங்கள் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் பாதுகாப்பு பங்காளியாக இருப்பதன் மூலம் பரஸ்பரம் பயனடைகின்றனர் என்றும் ட்ரூடோ கூறியுள்ளார். ராணுவ பலத்தை பயன்படுத்தி கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போகிறீர்களா என்று சமீபத்தில் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் இல்லை, பொருளாதாரத்தை பயன்படுத்தி அதை செய்ய போகிறேன் என்று கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் முளைத்த பதாகையால் சர்ச்சை, வெடித்தது மக்கள் போராட்டம். மாவீரர் துயிலுமில்ல காணிக்காக போராட்டத்தில் குதித்த மக்கள். கிளிநொச்சியில் ஆலய குருக்கள் மீது கொடூர தாக்குதல், காரணம் என்ன? நாடாளுமன்றம் வந்தும் பயனில்லை, குமுறும் அர்ஜுனா எம்பி. கிளீன் ஸ்ரீலங்காவிற்கு எதிராக திரும்பும் மக்கள், நேரம் பார்த்து காய் நகர்த்தும் நாமல். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்றப் போவதாக கூறும் ட்ரம்பிற்கு ட்ரூடோவின் பதில். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.